நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெஸ்ட் சீரிஸ் நீங்க பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் ஒவ்வொருத்தரும் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் மோஸ்ட் எக்ஸைட்டிங். அதற்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, எவ்ரி டெஸ்ட் மேட்ச் கடைசி வரைக்கும் அப்படியே சஸ்பென்ஸ். ஒரு கிளைமேக்ஸ் மூவி எப்படி இருக்குமோ, ஆஹா பாக்யராஜ் படம் கிளைமேக்ஸ் மாதிரி கடைசியில் என்ன ஆகுன்ற லெவலுக்கு கிரிக்கெட் ஆடி இருக்காங்க ரெண்டு சைட்ஸ். அப்படின்ற பொழுது நானா நீயான்னு இழுத்து பிடிச்சி 5வது டெஸ்ட் மேட்ச்லயும் வந்து நானா நீயா அப்படின்னு இந்த மேட்சை எடுத்துன்னு வந்த போது, நான் மட்டும் இந்த மேட்சை பேச முடியுமா? நானா நீயான்னு சொல்லும் போது அங்க நீ வந்து நிற்பான். ஸ்டாட்ஸ் குரு, ப்ரெடிக்ஷன் கிங், அவனும் நம்ம ஷோல ஜாயின் பண்ண போறான். அவனோட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன், நீங்களும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் நானி எங்க உங்களை காணும்? சீக்கிரம் வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம் வணக்கம் வணக்கம். ப்ரெடிக்ஷன் கிங், ஸ்டாட்ஸ் குரு, பல பட்டப்பெயர்களை சுமந்து கொண்டு இருக்கிற நானி எனது நண்பா. முதல்ல இந்த சீரீஸ் ஒரு தராசு தட்டுல நீ வச்சனா எந்த லெவல்ல வெயிட்டேஜ் கொடுப்ப? இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் சீரீஸ்ங்க, ஐகானிக் சீரீஸ். அதாவது வந்து நம்ம வி ஷுட் நாட் கம்பேர் இட் வித் தி, அதாவது ப்ரீவியஸ் ஐகானிக் சீரீஸ்ல வந்து இந்த பிளேயர்ஸ் ஆடினாங்க, அந்த பிளேயர்ஸ் ஆடினாங்க, அதெல்லாம் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் எக்கச்சக்கமா இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம கணக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெரி வெரி ஐகானிக் சீரீஸ். அதுவும் இந்தியாவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ். அண்ட் இந்தியன்ஸ் டெஃபினெட்லி வில் பி ஹாப்பி வித் த ரிசல்ட், நாட் த இங்கிலீஷ்மேன். ஐ திங்க் நீ இந்த ரிசல்ட்டை பத்தி சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன, நானி, இந்த 2-all அப்படின்றதுக்கும் 1-3ன்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அது பார்க்கறதுக்கு பக்கத்துல வந்து போனதுமே நம்ம நாளைக்கு வரலாறு மிகவும் முக்கியம் அமைச்சுன்னு திரும்பி பார்த்தோன்னே 1-3 உதவாயிருக்காங்க, இந்தியா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, நம்ம ஈஸியா சொல்லிட்டு போகலாம். பட் ஆனா எவ்வளவு க்ளோஸா வந்து எவ்வளவு மூமெண்ட்ஸ் க்ளோஸா வந்து இந்த மேட்ச்ல போயிருக்கு அப்படின்றது, அதனாலேயே இது 2-all முடிஞ்சது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி, இப்போ வந்து மெயினா இப்போ இந்த டிரா, இதை பத்தி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் பர்டிகுலர் கொஸ்டின். இந்த சீரீஸ் நம்ம டிரா பண்ணோம், பட் இந்த டிராவை நம்ம இவ்வளவு பெரிய உணர்ச்சி பூர்வமா செலிப்ரேட் பண்றதுக்கான காரணம், நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு யங் சைட் போய் இங்கிலாந்துல ஆடினாங்க அப்படின்றது ஒரு காரணமா, இல்லையா எப்படியும் உத வாங்கியிருப்பாங்க டெஃபினட்டா, அதுலேருந்து வந்து இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணி வந்து 2-all வச்சிருக்காங்க, அதனால இவ்வளவு செலிப்ரேட் பண்றோமா? எது ரொம்ப இம்பார்ட்டன்டா நீ பாப்ப? ஆக்சுவலா இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டெஃபினெட்லி ஆன் பேப்பர் எ பெட்டர் சைட். இந்தியா வந்து டிரான்சிஷன், நோ ரோஹித், நோ கோலி, நோ அஸ்வின், பும்ராவுடைய ஃபிட்னஸ், 4 விஷயம். இவங்கெல்லாம் பிக் பிளேயர்ஸ், கடைசி ஒரு 10 வருஷமா கலக்கின பிளேயர்ஸ் இல்லாம போறாங்க. சுப்மன் கில்க்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுப்மன் கில், அதாவது ஒரு சேனா கண்ட்ரீஸ்ல அவர் வந்து ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் டீம்ல இருக்கிறதுக்கு தகுதியா அப்படின்ற அளவுக்கு கொஸ்டின் மார்க்ஸ் இருந்தது. ஸோ வெரி வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் வந்து பக்கா பேட்டிங். அதாவது இதே பேட்டிங் தான், கன பேட்டிங். அவங்க டீம் வீக்கெண்ட்லாம் ஆகவே இல்லை, எல்லாரும் யூஸ்வலா யார் ஆடுறாங்களோ அத்தனை பேரும் ஆடி இருக்காங்க. போலிங்ல தான் அஃப்கோர்ஸ் ஆர்ச்சர், வுட் இவங்கெல்லாம் வந்து ஆடல. ஆண்டர்சன் பிராட் ரிட்டையர் ஆயிட்டாங்க. போலிங் தான் அவங்களுக்கு வீக். பட் பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங் பேட்டிங் தான் இருந்தது. ஸோ டெஃபினெட்லி இந்த இந்தியன் சைடு அங்கே போகும்போது ஒரு 3-1 அந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். இந்த சீரீஸை டிரா பண்றதும் கஷ்டம், வின் பண்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அப்படி இருக்கும்போது எவ்ரி டெஸ்ட் மேட்ச் த இந்தியன்ஸ் பவுன்ஸ் பேக், அந்த வில் டு ஃபைட், அதை வந்து நெவர் கிவ் அப், அந்த ஆட்டிடியூட காமிச்சு கலக்கிட்டாங்க இந்தியா. ஐ திங்க் இந்த நீ சொன்னதுலேயே பார்த்தனா ப்ராபபிளி வந்து பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் டேலே காமிச்சிட்டாங்க. எப்பவுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, அப்ராட்ல போயிட்டு நீ முதல் நாள், நான் சொல்றேன் திருப்பி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒருத்தர் முதல் மேட்ச் ஒரு 100 அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா மற்ற பேட்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. நீ சொல்ற சுப்மன் கில்லே வந்து அற்புதமான பேட்ஸ்மேனா இருந்தாலும் இங்கிலாந்துல இதுக்கு முன்னாடி ஒரு போர் ரெக்கார்டு வச்சிருக்காரு, கேப்டனா வந்திருக்காரு. அப்படின்ற போது உன்னோட ஓப்பனர் ஒருத்தர் போய் அவர் டாப் 2 பேர்ல ஒருத்தர் பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி அட்டகாசமான இதை கொடுக்கும்போது அது அப்படியே பரவும். நான் அது நிறைய முறை நான் பார்த்திருக்கேன். ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு ஃபைட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச் நான் இழந்திருந்தால் கூட, இதை நான் சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலி இதை பார்த்தேன்னா நீங்க ஷோல கூட நீங்க கமெண்ட்ரி ஃபாலோ பண்றவங்க போகலாம். அந்த மேட்ச்க்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், கம்பீர் மேல நான் நிறைய குற்றச்சாட்டு, நான் நிறைய வச்சிருக்கேன் கேள்வி. பட் ஒரு விஷயத்துல நான் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம், ஈவன் இந்த மேட்சுக்கு முன்னாடியே கடைசி நாள் ஷோல கூட பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்குமா இல்லைன்னு தெரியாத கட்டத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கம்பீர ரோலை பத்தி கேட்டதுக்கு ஒரு
அக்ரஷன் இன்ஜெக்ட் பண்ணிருக்காரு. கம்பீர் வந்து இந்த சைடுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டம் ஆடுங்கன்னு எடுத்துன்னு வந்திருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் இந்த சீரீஸ்ல பாத்துக்கேன். அது வந்து அதற்கு வந்து கம்பீர் மட்டும் நம்ம சொல்லணுமா? ஏன்னா சுப்மன் கில் வந்து ஒரு யங் கேப்டன் அப்படின்றதுனால, இல்ல சுப்மன் கிலுக்கும் அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்பேன் அந்த இதுக்கு, இல்ல சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்தாங்கன்னு பிரிச்சு பாப்பேன். இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல் கம்பீர் வந்து அஸ் அ பேட்ஸ்மேன் கிளிக் ஆனதுதான் இதுல மெயின் விஷயமே. நீங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து 1000 வந்து நீங்க வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை கொடுக்கலாம், பயங்கர அக்ரெஷனை கொடுக்கலாம். ஏன்னா கம்பீர் வந்து இதே அக்ரெஷனை வந்து நியூசிலாண்டோட ஹோம்ல கொடுக்கல, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட அவேல கொடுக்கல. ஸோ எல்லா பிளேயர்ஸையும் வச்சுட்டு 2 சீரீஸும் தோத்து போயிருக்காங்க, நடுவில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஷுட் லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட், ஈ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த எக்ஸாம்பிளை வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் செட் பண்ணாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மேட்சே 147 அடிச்சாரு, முதல் கொஸ்டின் மார்க்கை எடுத்தாரு. முதல் டெஸ்ட் தோத்து போனா கூட ரிஷப் பந்த் 2 இன்னிங்ஸ் 100 அடிச்சாரு. ஜெய்ஸ்வால், அதாவது வந்து இந்தியன் டெய்ல் வந்து சரியா ஆடலன்னு சொல்றாங்க, பட் இந்தியன் டெய்ல் மேல இருக்கு, ஜெய்ஸ்வால் வால் வந்து மேல இருக்கு. ஸோ அவர் வந்து எடுத்த உடனே ஒரு 100 அடிச்சாரு. ஸோ இந்த டீம் வந்து என்ன ரமேஷ்? இல்ல நல்லா இருக்குப்பா, இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு, நீ கண்டினியூ பண்ணு. ஆமா, டெய்ல் இல்லன்றாங்களே, டெய்ல் மேல வால் மேல இருக்கு, வால் கலக்கி இருக்கு மேல. ஸோ அதனால நம்ம கீழே வால் இல்லாட்டி பரவாயில்ல. பட் என்னன்னா அந்த ஜெய்ஸ்வால் அடிச்சுட்டு இந்த கில் கமிங் டு ஃபார்ம் வந்து அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ அது வந்த உடனேவே பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு கான்பிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு கேப்டனுக்கு கான்பிடன்ஸ் வரும்போது அவர் டிசிஷன்ஸ் தைரியமா எடுக்கிறாரு. அந்த டிசிஷன்ஸை வந்து தைரியமா எடுக்கும் போது ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபைட்டர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா வந்து சிராஜா இருக்கட்டும், நீங்க ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ரிஷப் பந்தா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். அண்ட் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த சீரீஸ்னு பார்க்கும்போது ரிஷப் பந்த் அந்த உடஞ்ச காலோட உள்ள வந்தார் தெரியுமா? அது வரைக்கும் இந்தியா ஆடிந்து வேற இந்தியா. அவர் அந்த உடஞ்ச காலோட உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் வந்து டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுதுங்க. தட் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட். அதாவது நான் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டா பதிவுல சொல்லியிருந்தேன், என்னோட டாப் 3 மூமெண்ட்ஸ் 3 சாய்ஸஸ் அப்படின்றது. நான் ஏன் இந்த டாப் 3 சாய்ஸஸ் நான் பிக் பண்ணேன்னா, இதுல ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் இருந்தாலும் அந்த பிளேஸ் அந்த இன்ஜுரியோட ஆர் அந்த பாடி ஒர்க்லோட உள்ள வந்து பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ரிஷப் பண்ட் நீ சொன்ன அந்த பெயர் நான் சொன்னேன், அதற்கு காரணம் ஒரு கீப்பர் தான் மேக்சிமம் பந்தை கலெக்ட் பண்ணுவாரு டெஸ்ட் மேட்ச்ல. இட்ஸ் நாட் அன்லைக் T20 நம்ம 20 ஓவர்லாம் பாக்குறோம், ஒரு 10 பந்து அவர்கிட்ட போச்சுன்னா பெரிய விஷயம். பட் டெஸ்ட் மேட்ச்ல குறைந்தபட்சம் 100 பந்து எவ்ரிடே கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்குது. அப்படின்ற போது அவரோட ஃபிங்கர் துடிச்சுட்டாருங்க, வேற லெவல்ல வெளியில துடிச்சாரு. அதோட வந்து ஒரு ஃபிங்கர் இன்ஜூரியா வந்து பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், நம்பர் 1. செகண்ட், அவருக்கு கால்ல மிகப்பெரிய காயம் அப்படின்னு அடுத்த மேட்சே ஆட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய காயம்னா அங்கேயும் வந்து பேட்டிங் ஆடுறாரு அப்படின்றது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த இன்ஜூரிஸ் இருக்கும்போது இருந்தாலும் டீமுக்கு தேவையான ஒரு பிளேயர் உள்ள வந்து ஃபைட் பண்ணும்போது நானி அது ஏற்கனவே மென்டலி டஃபா இருக்கிற சைடை இன்னும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும். என்ன நடந்தாலும் முட்டி மோதி பாத்துடலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பண்ட் கடைசி மேட்ச் ஆடல, ஆனா அவர் விட்டுட்டு போன அந்த ஸ்பிரிட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பூதமா வளர்ந்துருச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது எனக்கு முகமது சிராஜ், அதற்கு காரணம் அவருக்கு இன்ஜுரி எல்லாம் இல்ல, பட் அவர் வந்து இந்த ஒர்க்லோட வந்து எல்லா இன்னிங்ஸும் எடுத்து கடைசி டே வரைக்கும் 140 போட்டாருன்ற போது நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் தலையில இருந்து கால் வரைக்கும் சும்மா பெண்டு கைண்ட் இருக்கும், பாடி வெளியே வந்து பெயின் வேற லெவல்ல வந்திருக்கும். தட் இஸ் நம்பர் 2 ஃபார் மீ. தேர்டு கிறிஸ் வோக்ஸ் கிட்டத்தட்ட 6 மாசம் அவுட்ன்றாங்க, ஆனாலும் அது கையே இல்ல, இப்படி தூக்க முடியாம வந்து அவர் வந்து ஆடி நான் 15 ரன் பானா ஒரு பக்கம் என்ன பண்ண முடியுமா நான் பண்றேன் அப்படின்னு உள்ள வர இருப்பாரு. ஐ திங்க் அவர் ஓடும் போது கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் கையில தான் அப்படின்னு. ஓடுறதுக்கே அவனுக்கு கை மூவ்மெண்ட் தேவை, இல்லைன்னா ஓடுறது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். அவருக்கு துடிச்சாரு வெளியில. இது ஏன் நான் இம்பார்ட்டன்டா சொல்றேன்னா, நீ ஒரு சீரீஸ்ல போய் நல்லா பண்ற, 100 பண்ற, 50 அடிக்கிற, 5 விக்கெட் எடுக்கிற அப்படின்றது அது இன்ஸ்பயர் பண்றதை விட ஒரு காயத்தோடு ஒருத்தர் போய் போராடுறாரு, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடுறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பைரிங் விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நீ என்ன வேணா சொல்லு, நம்ம அனில் கும்ப்ளே தலையில கட்டு போட்டு வந்து ஆடினது இன்னும் நம்மளால மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. அது எக்ஸ்ட்ராவா தேர் ஆக்சுவலி ஓவர் போர்டு போயிருக்காங்க அந்த கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்றது. ஐ திங்க் இது என்னோட டாப் 3 பியூர்லி பிகாஸ் உடம்ப தாண்டி ஒரு மைண்ட காமிச்சிருக்காங்க அப்படின்றதுனால ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாகவே, ஏன்னா இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. இங்கிலாந்துலயே ஆக்சுவலா த லேட் மால்கம் மார்ஷல், கிரேட் வெஸ்ட் இண்டியன் ஃபாஸ்ட் பவுலர், அவருக்கு வந்து கை உடைஞ்சு 19 ரன் ஒரு கையில அடிச்சாரு. இதே மாதிரிதான் அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல அடி, லெஃப்ட் ஹேண்ட் பிராக்சர்.
அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல ஒரு 19 ரன் ஒரு 2-3 பவுண்டரி அடிச்சாரு. திருப்பி போலிங் வந்து ஒரே கையை வச்சுட்டு 6 விக்கெட் எடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இந்த ஹிஸ்டரி இருக்கு. பட் அந்த டேர்னிங் பாயிண்ட்ல வந்து 2 டேர்னிங் பாயிண்ட். அதாவது ஒன்னு வந்து இந்தியன்ஸோடைய அந்த ஒரு பயங்கர வெரி ஆட்டிடியூட் வந்ததுக்கு ஒன்னு ரிஷப் பந்த் மோட்டிவேட் பண்ணிட்டாரு. இன்னொன்று அந்த கிராலி இந்த கடைசி நாள்ல பண்ணார் பாருங்க, அந்த 3வது டெஸ்ட் வருமோ அந்த 4th டே வந்து ஒரு மாதிரி அப்ப வந்து ஃபயர் அப் ஆயிட்டாங்க. சோ இந்த டீமை விடக்கூடாதுடா, இந்த டீமை எங்க இருந்தாலும் நம்ம வந்து கம் வாட்மே வந்து நெஸ்டுக்கணும்டான்ற ஒரு அந்த வெறியை கொண்டு வந்து விட்டாரு. சம்டைம்ஸ் இந்த மிச்சல் ஜான்சன் கதை ஞாபகம் இருக்கு. கோலிக்கு மண்டையில அடிச்ச உடனே 200 அடிச்சார் கோலி. ஸோ இந்த மாதிரி இந்த எப்பவுமே இந்த பிளேயர்ஸ் வெறுப்பேற்றுறது வந்து எந்த பிளேயர் வெறுப்பேற்றுறோம் எந்த டீமை வெறுப்பேற்றுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வெஸ்ட் இண்டியன் பழைய வெஸ்ட் இண்டியன் டீம்லாம் நீங்க வெறுப்பேற்றீங்கன்னா எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, கை காலெல்லாம் உடச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வெறுப்பேற்றக்கூடாது. ரைட்டா என்னம்மா எப்படி இருக்க சவிக்குமா, அப்புறம் நம்ம மேட்ச் முடிச்சோன்னா எங்க போகலாம் அப்படின்னு ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் தோல்ல கை போட்டு வச்சுக்கணும். ஐ திங்க் நீ இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணதான் நான் சொல்றேன். ஏற்கனவே இங்கிலாந்து நீ பார்த்தோன்னா கடைசி நாள் கூட இதுல வந்து நம்ம ஜெனரலைஸ்டா போகலாம். இந்த சீரிஸ் வந்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நான் நீ வந்து ஒரு டீ கோடு இந்த மேட்ச் ஒரு 5 விக்கெட்னு பேசுறத விட இந்த கீ மூமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி இந்த மேட்ச்ல நம்ம பேசலாம். கடைசியில நீ பார்த்தோன்னா லெட்ஸ் ஸ்டார்ட். அந்த எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் வந்து கடைசி 20 ஓவர்ல தான் வந்தது. என்டையர் சீரீஸ்லேயே எடுத்தோன்னா வேற லெவல்ல ஒரு மாதிரி அவங்க பேட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பந்துகள் ஆடி இருந்தாங்கன்னா 80 பந்துகள் பீட்டன் ஆனாங்க, வேற மாதிரி ஆடினாங்க. பட் இங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை பயங்கரமா காமிச்சோமோ அந்த அளவுக்கு இங்கிலாந்து காமிக்கல. கொஞ்சம் 1-2 கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டம் ஒரு மாதிரி ப்ரெஷர்லயே காலி ஆயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கமெண்ட்ரியோட பேசணும். யோசிச்சு பாருங்க, நீ 332 for 5 ஏதோ இருந்தாங்க. ஜோ ரூட்டும் அந்த பக்கம் ஒரு ஜேக்கப் பத்தல் அவுட்டா நம்ம அப்புறம் ஜோ ரூட் இருக்காரு, இன்னும் ஒரு 40 ரன்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான ஒரு விஷயம். அங்கேருந்து ஜேமி ஸ்மித் மாதிரி ஒரு பேட்டர்லாம் ஆனது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. பானிக் ஆயிட்டாரு, அவரு கம்ப்ளீட்டா பானிக் ஆயிட்டாரு. அப்படின்ற போது இங்க நம்ம வந்து அந்த கேரக்டர் தான் ஜெயிச்சு கொடுத்ததா இந்தியாவுக்கு, நாங்க வரோம் உள்ளன்னு சொல்லிட்டு அந்த காமிச்ச தில்லு இங்கிலாந்து பக்கம் ஒரு குறைவா நீ பாத்தியா? அதாவது டோட்டலி கான்ட்ராஸ்டுங்க. இந்தியா ஷோட் கேரக்டர், அங்க லேக் ஆஃப் கேரக்டர். அங்க பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க. ஆக்சுவலா வந்து பேஸ் பால் வந்து அடிக்கிறாங்க, பட் எப்பப்பெல்லாம் புஷ் டு த பேக் ஃபுட் பேஸ் பால் வந்து காலி ஆயிடுறாங்க. அது கிளியரா நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஜேமி ஸ்மித் 184 அடிச்ச ஒரு பிளேயர் அந்த இன்னிங்ஸ் எப்படி ஆடினாரு, அலட்சியமா ஆடினாரு. அவங்க அந்த ரூட் விக்கெட் எடுத்த உடனே காலிங்க. அவங்க ப்ரூக் அவுட் ஆன போது கூட கவலைப்படல, ஏன்னா ரூட் இருக்கும்போது எல்லாரையும் வச்சு அடிச்சிருவாருன்ட்டு. ரூட் அவுட் ஆன உடனே டோட்டல் பேனிக் செட் ஆயிருக்கு. நீங்க சொன்னீங்க இப்போ 100 பால் போட்டாங்க, அதுல 80 பால் பேட்ல படல. அது எப்படிங்க? அது அந்த அளவுக்கு வந்து அவங்க தேர் ஆல் நாட் அவ்வளோ மோசமான பிளேயர்ஸ் கிடையாது. ஆட்கின்சன் 100 அடிச்சிருக்காரு, அப்புறம் வந்து ஜேமி ஸ்மித் செம்ம பிளேயர், அண்ட் ஓவர்டன் டீசன்ட் பிளேயர், ஒரு 25 ரன் அடிக்கிறாரு. இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பேஸ் பால்ன்றது எப்படி பாக்குறாங்கன்னா, நீ ஒத்து பண்ண ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல சம்டைம்ஸ் ஒரு ஃபேஸ் இருக்கும், அன்பிளேபிள் ஒரு போலிங் போடுவாங்க. அப்படின்ற போது அதை போலர் கொடுத்துருங்கன்றது தான் பேட்டரோட ஒரு இதுவா இருக்கும். அது ஜோ ரூட் மட்டும் தான் பண்ணிருப்பாரு, இது அன்பிளேபிளா போடுறாங்கப்பா அப்படின்ற போது, இல்லப்பா இந்த ஃபேஸ் போலர் கொடுத்துருங்க அப்படின்றது. அந்த போலருக்கு கொடுத்துருங்க அப்படின்றது இந்த பேஸ் பால்ல அப்படி ஆடக்கூடிய அந்த T20 பேட்டர்ஸ்க்கு தெரியல. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த வெல் லெஃப்ட்ன்றது, அதாவது ஆடாம ஒரு பந்தை விடுறதுன்றது எவ்வளோ பெரிய இரிட்டேட்டிங் விஷயம் ஃபார் எனி போலர்ன்றது ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நீ வந்து போட்டுட்டு இருக்கா பயங்கரமா அவுட்ஸுங்க, 4 பாலையும் நான் வெல் லெஃப்ட் விட்டேன்னா சம்டைம் இரிட்டேட் ஆகி நீ வேற ஏதாவது ட்ரை பண்ண. பட் இவங்க ஆடி ஏன்னா அவங்களுக்கு விட தெரியல. ஃபர்ஸ்ட் திங் அந்த கல்ச்சர்ல நீ சொன்ன மாதிரி இந்த பேஸ் பால்ன்றதுனால எல்லா பந்தையும் ஆடணுன்றது. அதனாலதான் ஜோ ரூட் விக்கெட் ஏன் ரொம்ப குரூஷியல்னா, அவர் மட்டும்தான் அந்த விடுற கல்ச்சர்ல அந்த பழைய ஒரு ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். பட் ரமேஷ், நீங்க T20 டச் பண்ணிட்டனால நான் சொல்றேன். அதாவது இப்போ அந்த இங்கிலாந்து இன்னிங்ஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சீரீஸ் ஃபுல்லாவே LBW போல்டு நிறைய ஆறாங்க. அதாவது என்னன்னா இந்த T20ல பேட் ஸ்பீட் ஹை பேக் லெஃப்ட், பேட் ஸ்பீடு ஃபாஸ்ட். ஸோ இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு வரும்போது அந்த பேட் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு டிஃபென்சிவ் மோடுக்கு போகும்போது அந்த ஹை பேக் லெஃப்ட், ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல அவங்களுக்கு. ஸோ தே ஆர் ட்ரைஃபிள் லேட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த யார்க்கர்ல அவுட் ஆறாங்க. இன்கமிங் பாலுக்கு வந்து நிறைய LBW ஆறாங்க. ரூட்டே கொஞ்சம் தடவினாரு. அந்த இன்கமிங் பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு அவர் வந்து லெக் ஸ்டெம்ப்லாம் விட்டுட்டு அவுட் சைட் ஸ்டெம்ப்லாம் போயிட்டுலாம் அதை கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ அவங்க இல்ல அவங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா அவங்களோட இப்போ இந்த பேட்டிங் இப்போ இருக்கிற டீம்ல எல்லாருமே வந்து அவங்க ஒரே வழிதான், அவங்களுக்கு அடிச்சுதான் ஆடி ஆகணும்.
அதாவது அட்டாக் டு சர்வைவ் தான் அவங்களுக்கு வேற வழி, அவங்களுக்கு டிஃபென்ஸ் வரல. சரி, இப்ப பேசிக்கலா நீ பார்த்தனா அந்த டிஃபென்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த லோ பேக் லிஃப்ட்ல நீ வந்தாதான் அந்த டிஃபென்ஸ். ஏன்னா பிகாஸ் லோ பேக் லிஃப்ட்ல இருக்கும்போது நீ சாஃப்டரா அதை டிஃபெண்ட் பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி இந்த ஹை பேக் லிஃப்டே எதுக்கு அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அடிக்கணும்னு தான். நீ T20ல ஏன் நிறைய பேர் ஹை பேக் லிஃப்ட் வச்சிருக்காங்க, வெறும் பேர் ஸ்டோ மாதிரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஐ வாண்ட் ஹிட் த பால் ஃபர்ஸ்ட். அந்த கால கிரிக்கெட்டுக்கும் இந்த கால கிரிக்கெட்டுக்கும் பேட்டிங்ல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்னா, அந்த காலத்துல நான் பந்தை தடுக்கிறது தான் எனக்கு முதல் அப்ரோச். அதுலேருந்து லூஸ் பால் கிடைச்சா இப்ப ஷார்ட் ஆடலாம்னு ஆடுவான். பட் இப்ப உல்டால என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அடிக்கிறது தான் எனக்கு அப்ரோச். அங்கேருந்து பந்து ஆட முடியாம போச்சுன்னா தடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. பட் அது தடுக்கிறதும் ஆடினாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எனிவே கமிங் பேக் டு இந்தியாவுக்கு நம்ம வரலாம். மெயினா சிராஜ் அந்த கேட்ச் பார்த்தோம். சிராஜ் வந்து இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 2 முறை கரெக்டா பண்ணாரு. ஆனா பின்னாடி வந்து போய் ஏதோ பண்ணிருச்சு. ஒரு பந்து லார்ட்ஸ்ல போய் டங்குன்னு ஸ்டெம்ப்ல அடிச்சது பார்த்தோம். இன்னொரு கால பவுண்டரியில வச்சோம். அப்ப வந்து இது கமெண்ட்ரியில் நான் பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்டே பந்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு ட்ரிகர், என்னால இந்த மேட்ச் இழக்கக்கூடாதான்னு உள்ள வந்து போட்டது. அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா உத்வேகத்தை சிராஜுக்கு கொடுத்துருக்கா. ஏன்னா அதுக்கு கடைசி நாள் பார்த்தோன்னா 5வது நாள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே அவரை வந்து மேட்ச் இந்தியா காரணம் சிராஜ் தான்ற மாதிரி எழுதிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமா பாத்தியா? சிராஜுக்கு உள்ள வந்து எனக்கு தோணிச்சது இப்ப கொடுங்க பந்தன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இது பாத்தியா? பட் அது இங்கிலீஷ் பிரஸ் வந்து மைண்ட் கேம் விளையாடி இருக்காங்க. அதாவது இந்த லாஸ்ட் டே வரும்போது அவங்களுக்கும் ஒரு பயம் சிராஜ் வந்து பூந்துருவாருன்ற பயம் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதனால ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் கேம் ஆடி சிராஜ்னால மேட்ச் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட். பட் சிராஜ் கிட்ட ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் நான் ஒண்ணு கவனிச்சேன். அதாவது நீங்க சொன்ன மாதிரி கேட்ச் நான் விடுறேன், என்கிட்ட கேப்டன் திருப்பி பாலை கொடுத்து எடுன்னும் போது நான் அந்த வெறி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னால் எடுக்க முடியாது விக்கெட்டை. நான் இஷ்டத்துக்கு வந்து ஏத்தணும், ஸ்டெம்பை உடைக்கணும், அதெல்லாம் பண்ணுவேன் நான். பட் விக்கெட் எடுக்க முடியாது. பட் சிராஜ் என்ன பண்ணாருன்னா, சரி நான் கேட்சை விட்டுட்டேன், ரைட்டு, ஸோ ஐ வாண்ட் டு கண்ட்ரிபியூட் அண்ட் டீமை வின் பண்ண வைக்கணும், அது மட்டும் மைண்ட்ல இருந்தது. பட் இஸ் ஸ்டக் டு த பேசிக்ஸ். ஸோ இஷ்டத்துக்கு கச்சாமுச்சான்னு எரியாம கரெக்டா அந்த ஆஃப் ஸ்டெம்ப் சேனல்ல பாலை வெளில எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாலை உள்ள எடுத்துட்டு வந்துட்டு அவர் அந்த பேசிக்ஸ் அட் அ குட் ஸ்பீடு அதை பண்ணிட்டு பேட்ஸ்மேனை வந்து கரெக்டா வந்து திங்க் அவுட் பண்ணாரு. ஸோ அது வந்து அந்த ஸ்டக் டு இஸ் பேசிக்ஸ். இன்ஃபேக்ட் அவரு அந்த தினேஷ் கார்த்திக் இன்டர்வியூ பண்ண போது அதுதான் சொன்னாரு. நான் அதெல்லாம் இல்லை, நான் வந்து ஐ பிலீவ் இன் மை செல்ஃப், நான் வந்து எப்படியாவது டீமை வின் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நான் அது யூஸ்வலா ஒரு ப்ராசஸ், அதுதான் இப்ப லேட்டஸ்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்ல அந்த ப்ராசஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னாரு. யார பார்த்தா இந்த 6 ரன்ல வெற்றின்றது எனிபடிஸ் கேம் மாதிரி போயிடுச்சு. அந்த டைம்ல அந்த பிரஷரை யார் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் கொடுப்பேன், நான் இங்கிலாந்துக்கு அவங்க 10 பேர் வச்சு போராடினாங்க. கிறிஸ் வோக்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மேட் அ டிஃபரன்ஸ். 2 இது இங்கிலாந்துக்கு வந்து பேக் ஃபயர் ஆன ஒரு விஷயம் வந்து கிறிஸ் வோக்ஸ். இன்னொன்னு 6 கேட்சை கேஷிங் பண்ணாங்க இந்தியா. இந்தியா வந்து பியூட்டிஃபுல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. நீ அந்த சிராஜுக்கு நம்ம என்ன பேசணும்னா, கேட்ச் விட்ட கேட்ச் கிடையாது, இட்ஸ் நாட் அ டிராப்ட் கேட்ச், பிடிச்சிட்டு அவர் காலை வச்சுட்டாரு. அப்படின்ற போது ஓவராலா இந்தியாவோட ஃபீல்டிங் ரொம்ப பெட்டரா இருக்கு. சரி, லெட்ஸ் டாக் அபவுட் இப்ப சில விஷயங்கள். பிரசீத் கிருஷ்ணா இந்த மேட்ச் முதல்ல நம்ம பார்த்ததுக்கும் இப்ப இந்த மேட்ச்லயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாக்குறியா? அவங்க லைன் அண்ட் லென்த்தா வாட் ஹேப்பன், அவர் விக்கெட்ல கிராஸ் இருக்கு ஹெல்ப் ஆச்சுன்றது ஒரு சைக்கலாஜிக்கா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்பிடன்ஸ் கொடுத்ததா? ஹவு டு யூ see that? ஏங்க உலகத்துக்கே தெரியுங்க, அதாவது டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், பிரசீத் கிருஷ்ணா வந்து நிறைய ரன்ஸ் கொடுப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி ஏன் வந்து அங்க ஒரு கேள்வி இருக்கு. நானே T20 IPL பார்த்தா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலரா மெய்டின்ஸ் எல்லாம் போட்ட பவுலர் ஏன் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இவ்வளவு ரன் கொடுக்குறாரு? இல்ல அது IPL எந்த இதுல ஒன்னோட பதில கேட்க நான் ஆசைப்படுறேன். இல்ல IPL அவர் எந்த பொசிஷன்ல அவர் வராரு, 2 சேஞ்ச் வந்தாரு. ஆக்சுவலா அந்த சமயத்துல அதுக்கு முன்னாடி இருந்த பவுலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பிரஷர் பில்ட் பண்ணாங்க. So it's a different ball game. But test cricketல he is bowling at 140. சிம்பிளா ஒன்னு சொல்றேன், அவர் ரன்னு கொடுப்பாரு, எக்ஸ்பென்சிவ் பவுலர் தான் சொன்னாலும் அவரை வந்து பர்சிஸ்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன, 140 பிளஸ் கன்சிஸ்டன்டா போடுற பவுலர்ஸ். ஜவஹர் ஸ்ரீநாத் இருந்தாரு, அதுக்கப்புறம் பும்ரா. நீ வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு பவுலர் வருவாங்க. ஸோ அதை மாதிரி இவரும் வந்து ஒரு ஃபைண்ட் வந்திருக்காரு. ஸோ இவரை கரெக்டா சேனலைஸ் பண்ணணும், இவரை வந்து நீங்க வந்து குரூம் பண்ணணும், அண்ட் இவருக்கு கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. இவர் பாருங்க, இப்போ இந்த கம்போஜ் எங்கேருந்து வந்தாரு, துடுமுன்னு ஏதோ ஒரு மேட்ச் சடனா பாத்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா ஏற்கனவே ஆடி இருக்காரு, டக்குன்னு அவர் டிராப் பண்ணிட்டு கம்போஜ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அவர் இப்ப பிரசீத் கிருஷ்ணா என்ன நினைச்சிருப்பாரு போன டெஸ்ட் மேட்ச்லாம், ஐயோ என்னப்பா அது, அவ்வளவுதான் என் கேரியர் முடிஞ்சிட்டா, திடீர்னு கம்போஜ் எங்கேருந்து ஊர்ல இருந்து கூட்டு வந்துட்டாங்களே நினைப்பாரு. பட் அதை மீறி he has performed and taken 8 wicketsனா பட் நான் ஒண்ணே ஒன்னு சொல்லுவாங்க,
ஐ திங்க் ஒரு மேட்ச்ல நம்ம யாரையுமே டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. கம்போஜ்க்கு நீங்க அந்த நேரா 2 நாள்ல வந்து திடீர்னு மேட்ச் ஆடினான்றது இங்க அங்க ப்ராபபிளி சில விஷயங்கள் நம்ம ஓவராலாவே காம்பினேஷன்ல இப்ப நான் எனக்கு என்னன்னா எங்கேயாவது ஒரு மேட்ச்ல இந்த மேட்ச் விட்டு இந்த மேட்ச் கிராஸ் இருக்காரு வாட்டர் எங்க குல்தீப் நம்ம எங்கேயுமே ஆடல. ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் அற்புதமான. ஸோ இதை வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். இவங்கெல்லாம் இல்லாம வந்து இந்த சீரீஸை சமன் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு பட் ஒரு செகண்ட் கம்போஜை பத்தி நான் எதுவுமே பேசல. கம்போஜ் ஒரு மேட்ச்ல ஐ எம் நாட் ஜட்ஜிங் ஹிம். கம்போஜ் வந்து ஆக்சுவலா நம்ம ஐபிஎல் எல்லாம் பார்த்தோம். நம்ம தான் ஐபிஎல் நடக்கும்போது கம்போஜை வந்து சிஎஸ்கே ஒரு மேட்ச்ல நம்ம ஹார்ஷா யார்கிட்டயும் இருக்க மாட்டோம். நான் அவர் கம்போஜ் ஆங்கிள் நான் பேசல, பிரசீத் ஆங்கிள் நான் பேசுறேன். நீ வந்து ஆடி இருக்க, திருப்பியும் வந்து ஒரு சான்ஸ் உனக்கு கொடுக்கணும். அந்த சான்ஸ் உனக்கு கொடுக்காம டூர்ல இல்லாதவரை தூக்கி நீங்க கொடுக்கும்போது என்ன மெசேஜ் நீங்க கொடுக்குறீங்க? ஓஹோ இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து சரியில்லை, அதனால நான் ஊர்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. சோ அதுல வந்து பிரசீத் மாதிரி ஒரு போலருக்கு கான்பிடன்ஸ் போயிருக்கும். நான் உடனே சொல்லுவேன், நீ அந்த கட்டத்துல நீ பாத்தனா 4வது டெஸ்ட் மேட்ச் போது பிரசீத் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுத்து சரியா போடலன்னா அன்சுல் கம்போஜ் கிட்ட போனாங்க. அன்சுல் கம்போஜ் வந்து 120ல போட்டாரு. வேகமே இல்லை அப்படின்ற போது வேற ஏதாவது பிசிக்கலி அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல ஒரு பதட்டமா இல்ல என்னமோ இருந்ததுன்னு திருப்பி பிரசீத் கிட்ட போனாங்க. சோ அன்சுல் அந்த இடத்துல ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னா பிரசீத் கிட்ட திருப்பி வந்திருக்கவே மாட்டாங்க மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்ப ஸ்பின்னர்ஸ் பக்கம் வரலாம். ஒரு ஆகாஷ் தீப் அவர் வந்து அற்புதமான ஒரு 6 விக்கெட் எடுத்தாரு, ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு. அப்படின்றதுனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நீ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீ பார்த்தனா ஒரு மாதிரி ஈக்குவலா போயிடுச்சு. திருப்பி வந்து அதே மாதிரி ஈக்குவலா அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்தோம். அப்படின்ற போது செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திருக்கு என்ன வருது. ஜெய்ஸ்வால் ஓவராலா நம்ம பார்ப்போம். ஜெய்ஸ்வால் உன்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாரா பாக்குறியா? 100% வித்தவுட் டவுட். ஏன்னா ஹோம்ல அடிச்சிருவாங்க. அதாவது இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் ஹோம் கண்டிஷன்ஸ்ல பிஸ்தா நல்லா ஆடுவாங்க. அண்ட் ஆஸ் அ ஓப்பனர் வந்து இன்னும் ஈஸி. ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸ்ல வந்து ஓப்பனருக்கு தான் ஈஸி. ஏன்னா ஸ்பின்னிங் ட்ராக் இவங்க வந்து இந்தியன் பவுலர்ஸ்க்காக போட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு தான் கஷ்டமா இருக்கும் ஆப்போனன்ட் டீம்ல குட் ஸ்பின்னர்ஸ் இருந்தா. ஸோ அவரது ஹோம். பட் என்னன்னா ஜெய்ஸ்வால் கிட்ட டு இஸ் கிரெடிட், வெஸ்ட் இண்டீஸ்ல போனோடனே முதல் மேட்ச் 100, ஆஸ்திரேலியால போனோடனே முதல் மேட்ச் 100. அந்த சீரீஸ் நல்லா தான் பண்ணாரு. அவர் 80 அடிச்சாரு. அவர் இன்னொரு 100 அடிக்காதனால அவர் வந்து கொஞ்சம் ஃபார்ம் போயிட்டான்னு பேசணும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100, அதுக்கப்புறம் ஒரு 80, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 100, 500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ எப்போ இந்த டஃப் கண்டிஷன்ஸ்ல அடிக்கிறாரோ அண்ட் இவர் வந்து வீரேந்திர சேவாக் மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயர் அட் தி டாப். ஸோ இனிஷியலா வந்து நம்ம அந்த பால் ஸ்விங் போலர்ஸ் பேஸ் போலர்ஸ்லாம் போடும்போது ஒரு 4 அடி அடிச்சாருன்னா அவர் வந்து அந்த இடத்துல கேஎல் ராகுல் மாதிரி இன்னொரு ஸ்டேபிள் பிளேயர் அட் தி அதர் எண்ட் இருக்கும்போது ஸோ இந்தியன் ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஆடுவாருங்க. அதுல எனக்கு டவுட்டே இல்லை. எனக்கு வந்து நான் என்ன ரொம்ப நான் பாக்குற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னா எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு டெஸ்ட் டீம்ஸ் வந்து அடுத்த ஒரு டிகேட் அடுத்த 5-6 வருஷத்துக்கு டாமினேட் பண்ணணும்னா அவங்க கிட்ட முக்கியமா 2 விஷயம் இருக்கணும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஓப்பனிங் பேட்டர்ஸா இருக்கலாம், ஓப்பனிங் போலர்ஸா இருக்கலாம். ஏன்னா அவங்க இனிஷியலா அந்த புஷ்ஷை கொடுப்பாங்க அப்படின்றது. நீ எந்த பிஸ்தா டீம்னா எடுத்துக்கோ, எல்லாமே ஒரு டெஸ்ட் ஈராவை டாமினேட் பண்ண டெஸ்ட் டீம்ஸ் எல்லாருமே ஓப்பனிங் செம்ம கடப்பாரியா வச்சிருந்திருப்பாங்க. இல்ல ஓப்பனிங் போலர்ஸ் இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷனா இருக்கும்போது அவங்க அடிச்சு நோட்சின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுனால இந்த ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் இப்ப வந்து நம்ம இந்த மேட்ச்ல நீ பார்த்தோன்னா 2 பேர்ல யாரோ சம்டைம் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க, இல்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பண்றாங்க. அப்படின்றது நீ வந்து நம்ம நிறைய இந்த மேட்சோட எனக்கு தெரிஞ்ச முக்கியமான இந்த 2 ஆல் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து ரொம்ப அந்த 2 ஆல் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த டிரா பண்ணாங்க அந்த டெஸ்ட் மேட்ச் 4th 0 for 2 நானே 1.5 நாள் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் இந்த சீரீஸ்ல வேற லெவல்ல பேட்டிங் ஆனாரு. பட் அவரோட பெஸ்ட் மோஸ்ட் நீடட் எங்க வந்ததுன்னா அந்த 0 for 2ல இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க பாரு. ஐ திங்க் அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ 100 for no lossலயும் ஆடுறதுக்கு பேட்டிங் நம்மளுக்கு அந்த எடுத்து போக பேட்டிங் இருக்கு, 0 for 2லயும் புல் பேக் பண்றதுக்கு ஒரு பேட்டிங் இருக்கு. சரி, இப்போ வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அபவுட் 2 ஸ்பின்னர்ஸ், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஜட்டுன்றவர் வேற லெஜெண்டரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒன் அது எல்லாருமே கால் அவுட் பண்ணிட்டாங்க. இஸ் அனதர் வந்து வேற லெவல் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு. இப்போ வாஷிங்டன் சுந்தர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீ எப்படி பாக்குற? இந்த பேட்டிங் எபிலிட்டி ஏற்கனவே இப்போ ஆஸ்திரேலியால பார்த்துட்டோம், இந்த போலிங்லயே இப்போ கலக்க ஆரம்பிச்சார். அப்படின்ற போது உன்னோட இது என்ன வாஷிங்டனை அடுத்தது நம்ம எங்க எடுத்துட்டு போக போறோம்? இல்ல வாஷிங்டன் சிமெண்டட் இஸ் பிளேஸ்ங்க டீம்ல. இனிமேல் நீங்க லைன் அப் எழுதினீங்கன்னா வாஷிங்டன் எழுதியே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து புனேல இந்தியால இருப்பாரு. இந்தியால ரவி, ஜடேஜா, வாஷி அண்ட் குல்தீப்பா, அதுதான் உங்களோட காம்பினேஷனா? இல்ல குல்தீப்பா இல்லைன்னா வந்து அக்ஷர் பட்டேலும் இன்னொருத்தர் இருக்காரு. இந்தியாவுக்கு வந்த உடனே அவரு திருப்பி வருவாரு கம்பேக்.
ஸோ வாஷிங்டன் வந்து கண்டிப்பாகவே வந்து செகண்ட் நேம், ஏன்னா இஸ் ஆஃப் ஸ்பின்னர், மற்றது எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் வாஷிங்டன் வந்து இந்த டூர்ல என்ன பண்ணிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காரு, he can walk into the team as a batsman alone. பேட்ஸ்மேன் அலோனாவே போலாம். அதாவது நீங்க 45 for 3நாலும் நீங்க வாஷிங்டன் அனுப்பலாம். நீங்க வந்து 250 for 2நாலும் வாஷிங்டன் அனுப்பலாம். 400 for 4நாலும் அனுப்பலாம். குவிக் ரன்ஸுக்கு அதையும் காமிச்சிட்டாரு. கட்சியில கிரைசிஸ்ல டிரா பண்ணணும்னாலும் 1.5 நாள் ஆடுறதுக்கும் என்னால முடியும் காமிச்சிட்டாரு. He has shown his ability, batting ability in various phases. And coming to the bowling, அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. எப்பவுமே இங்கிலாந்துல வந்து ஸ்பின்னர்ஸ் ஒன்றும் போட முடியாது. முத்தையா முரளிதரன் மட்டும் தான் நல்லா போட்டிருக்காரு. ஷேன் வான் விட்டுருங்க, அவங்களாம் லெஜெண்ட்ஸ். ஸோ மற்றபடி யாருமே நல்லா பண்ணாத இடத்துல இவர் வந்து அந்த டர்னர் டிபெண்ட் பண்ணல. யூ யூஸ் த ட்ரிஃப்ட் அண்ட் அக்யூரசியில வந்து கிடைச்ச சான்ஸ் எல்லாம் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் இஸ் அ டீசென்ட் ஃபீல்டர், சேஃப் ஃபீல்டர். ஸோ டெஃபினெட்லி வாஷிங்டன் அவர் வந்து இந்த டூர்ல கிளியரா மேனேஜ்மெண்டோடைய பேக்கிங் இருக்கு, அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவர் வந்து கிளியரா அது வாஷிங்டன் வேற அடிச்சிருக்காரு, அதனால அவரோட ஃபர்ஸ்ட் டன் வேற அது. ஸோ அதனால சிமெண்ட் பண்ணிட்டாருங்க. சரி நாரி, நான் வந்து இப்போ வாஷிங்டன் நான் எப்படி பார்க்கறேன்னா, இஸ் அனதர் கேஎல் ராகுல் ஃபார் அஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த திறமை. அதெல்லாம் விட்டுறேன், அதெல்லாம் வந்து தனித்தனியா வந்து இது பண்ணிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஎல் ராகுல் கிட்ட நம்ம பார்த்த மிகப்பெரிய பலம் என்னன்னா, அவர் எந்த ஸ்பாட்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஓப்பனிங் ஆடுறாரு, ஓகே, திடீர்னு நீங்க அடுத்த சரி நம்பர் 3 ஆடுறீங்களா ரன் அடிப்பாரு, நம்பர் 5 ஆடுறீங்கன்னா ரன் அடிப்பாரு. அந்த எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரே பேட்டர், அந்த அடாப்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரே பேட்டரா நான் வாஷிங்டன் சுந்தர் தான் இந்த என்டையர் பேட்டிங் இதுலயே பார்ப்பேன். நம்பர் 9 அனுப்புங்க, நோ ப்ராப்ளம். நம்பர் 7 அனுப்புங்க, இல்ல நம்பர் 3 அனுப்புங்க, அவர் ரன் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. பிகாஸ் அவருக்கு ஒரு கிரிக்கெட்டிங் அந்த ஸ்மார்ட்னஸ் இஸ் டூ குட். அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த 4 விக்கெட்டு நோ டைம்ல எடுத்தாரு. இன்ஃபேக்ட் நான் அதை வந்து நகைச்சுவாவே சொன்னேன். அவர் வந்து இன்னொரு 5 எடுத்திருந்தாருன்னா ஃபாஸ்டஸ்ட் டு ஆனர்ஸ் போர்டு அவர் தான் போயிருப்பாரு. 13 ஓவர்ல ஒருத்தர் ஓடகாயம் பாரு சொல்றது வாஷிங்டன் சுந்தரா தான் வந்திருப்பாரு. அப்கோர்ஸ் ரவீந்திர ஜடேஜா இன்னொரு பக்கம் வந்து ஐ திங்க் ஈ ஷோன் இந்த டெஸ்ட் டீம்லயே பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட்டர் ரவீந்திர ஜடேஜா தான். ஐ திங்க் அதை காமிச்சிருக்காரு. அண்ட் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீ ஒன்னே ஒன்னு தான் சொன்னேன், இங்க வந்தா குல்தீப் ஆடணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் குல்தீப் தான் ஆடுவேன் நான். ஏன்னா இங்க போயிட்டு இங்கிலாந்துல கூட்டும் போயிட்டு அவர் டீம்ல வச்சுட்டு நீங்க ஆடாம உள்ள வந்து நீங்க திடீர்னு அக்ஷர் பட்டேல இறங்கினீங்கன்னா ஐ திங்க் அது அப்கோர்ஸ் டைம் இருக்கு. பட் என்னோட மைண்ட்ல குல்தீப் நீங்க இந்தியாவில் ஆடி ஆகும். ரமேஷ், குல்தீப் இந்த டெஸ்ட் சீரீஸ்லயே ஒரு 2-3 இடத்துல ஆடி இருக்கணுங்க. அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. குல்தீப்புக்கு சான்ஸ் தரல, விச் கிளியர்லி ஷோஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்பீர் அண்ட் கில்லுக்கு குல்தீப் மேல அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்லைன்றது தெரியுது. ஏன்னா தே கூட பிளேட் ஹிம் இந்த செகண்ட் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடி இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்டே நீங்க குல்தீப் இறக்கி விட்டுருக்கலாம். பும்ரா ஆடாத டெஸ்ட்லாம் வந்து இன்னொரு ஐ திங்க் அவர் பேட்டிங் சொல்றாங்க. அவருக்கு அந்த ஏங்க பேட்டிங் நீங்க பார்க்க கூடாதுங்க. அது நான் எப்பவுமே வந்து இந்த டெய்ல நான் அது மாற்று கருத்து இருக்கும் எல்லாருக்கும். அந்த 8, 9, 10, 11 கான்ட்ரிபியூஷன் ஏங்க நீங்க முதல்ல 7 பேர் பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த கடைசி 4 பேர் அடிக்கலன்ட்டு. இப்ப இங்கிலாந்து நல்லா நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் கடைசி 4 பேர் என்ன ஆச்சு, பிரஷர் வந்த உடனே. நீங்க பேட்ஸ்மேன் உங்க வேலையை பண்ணுங்க, போலர்ஸ் அவங்க வேலையை பண்றாங்க. த கிரேட் டீம், ஆஸ்திரேலியன் டீம், வெஸ்ட் இண்டியன் டீம்ல நீங்க அவங்க 10 வருஷம் 15 வருஷம் டாமினேட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா 4 போலர் ஆடுவாங்க, 7 பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. இல்லைன்னா 5 போலர் 6 பேட்ஸ்மேன் ஆடுவாங்க. வேற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கத பிளேயரா இருப்பார். ஸோ இப்படிதாங்க ஆடணும். நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும் போது நீங்க வந்து சும்மா வந்து ஒரு ஷார்துல் தாக்கூர் 30 அடிப்பாரு, 1 விக்கெட் எடுப்பாரு. அப்படி இப்ப வாஷிங்டன் அந்த கிரேட்ல இருந்து மாறிட்டாரு. இல்ல பரவாயில்ல. குல்தீப் நீ எப்படி பாக்கணும்னா, இந்த சீரீஸ் டிரா பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அதை பத்தி பெருசா பேச போறது இருந்தாரு. எனக்கு கருத்து என்ன பாத்தீங்கன்னா, குல்தீப் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஆமா, ஆல்ரெடி ஒரு எக்ஸ் ஃபேக்டர். ஸோ X+1 ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தான் கேள்வி. சரி, பும்ரா கிட்ட நாங்க பேட்டிங் எதிர்பார்க்கறதில்ல. பும்ரா வந்து எந்த அளவுக்கு உங்களை மேட்சை ஒரு தனியா வந்து அவர் எபிலிட்டி போலிங்ல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க, அவர் சிராஜ் மேல வைக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு குல்தீப் மேலேயும் இவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். இவர் ஏன் X+1 இருக்கணுன்றது. பட் எனிவே இப்ப நான் வந்து லெட்ஸ் கோ டு இப்ப இங்கிலாந்து பக்கம் கொஞ்சம் போலாம். பென் ஸ்டோக்ஸை மிஸ் பண்ணாங்களா இந்த மேட்சை ஆஸ் பர் யூ? இல்ல ஹாலி போப் நல்லா தான் கேப்டன் பண்ணாரு. பென் ஸ்டோக்ஸ் வந்திருந்தா இது கொஞ்சம் ஏதாவது வேற மாதிரி மாத்தி பண்ணிருப்பாரா? டெஃபினட்டா அஸ் அ பிளேயரா மிஸ் பண்ணிருப்பாங்க. நீ வந்து பார்த்தனா ஒரு போலிங் பேட்டிங் அவர் கடைசியில அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு சாதகமா இருந்த விஷயமா, இல்ல பென் ஸ்டோக்ஸ் இருந்திருந்தாலும் இந்தியா இந்த மொமெண்டம்ல போயிருப்பாங்க? இல்ல பென் ஸ்டோக்ஸ் இருந்ததுனா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த சீரீஸ்ல வந்து ஆக்சுவலா ஈஸிலி த பெஸ்ட் போலருக்கு அவர் தான்.
சிராஜ் வந்து இந்த ஃபைனல் ஸ்பெல்ல 5 விக்கெட் எடுத்தாரு. சிராஜ் அவரும் நான் சேம் பிளேன்ல வைப்பேன். அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் தேவையோ வந்து அதே மாதிரி ஸ்பெல் போட்டாரு பாருங்க. 9 ஓவர் ஸ்பெல்லு, 10 ஓவர் ஸ்பெல்லு, பேட்டிங்ல 100 அடிச்சிருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் கிளாசிக் ஆல்ரவுண்டர், அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் இது. ஸோ இட் வாஸ் அன்பார்ச்சுனேட் கடைசி மேட்ச் ஆடல. அப்கோர்ஸ் பும்ரா இந்தியாவுக்கு ஆடல, அவங்களுக்கு ஆர்ச்சரும் ஆடல. ஸோ அது வந்து நீங்க ஆடலன்னா என்ன பண்ண முடியும்? இன்ஜுரினா இந்த பும்ரா ஆடாத மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன? ப்ரெடிக்ஷன் டீகோட் பண்ணுவியா? அது சொல்லு. ஆக்சுவலா அது என்ன, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒன்னோட பதில கேட்க நான் விரும்புறேன். 2 விஷயங்க. ஒன்னு வந்து கோஇன்சிடென்ஸ், அவ்வளவுதான். ஒன்னு கோஇன்சிடென்ஸ். பும்ரா வந்து வேர்ல்ட் கிளாஸ் போலருங்க, அவுட்ஸ்டாண்டிங் போலர். அவர் ஆடாத போதெல்லாம் இந்தியா வின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பாப்பா, பும்ரா ஆடாட்டி கூட பரவாயில்லப்பான்னு நம்ம சொல்லவே கூடாது வாயில. எப்பவுமே பும்ரா வந்து இந்தியாஸ் நம்பர் 1 போலர், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போலர். ஸோ பும்ரா கண்டிப்பாகவே அவர் வந்து வேற லெவலுங்க. அவர் ஆடாத போது இவங்க வின் பண்றாங்கன்றது கோஇன்சிடென்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு, சப்போஸ் இப்ப நேற்று மேட்ச் தோத்து இருந்தாங்கன்னா 3-1ன்னா உடனே என்ன சொல்லியிருப்பாங்க, பும்ரா இருந்திருந்தாருன்னா அந்த 4 விக்கெட் எடுத்திருப்பாருமா, டங்குன்னு பேசியிருப்போம் நம்மளே. ஸோ அதனால பும்ரா வந்து அவர் குவாலிட்டிங்க. அவருக்கும் இந்த விக்டரிஸுக்கும் நான் வந்து கம்பைனே சம்பந்தமே பண்ண மாட்டேன். என்ன நடக்குது? இதே பதில் தான் நானும் சொன்னேன். இதேதான் கோயின்சிடன்ஸ். இது வந்து இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கோயின்சிடன்ஸ். அது ஏன்னா இந்த வியூவர்ஸ் பாக்குறவங்க சில பேர் இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கலாம். இன்னும் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் மிஸ் அவுட் ஆகும் போது டீம் இன்னும் கொஞ்சம் கலெக்டிவா வந்து சேர்ந்து ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒண்ணு சிராஜுக்கு அது பயங்கரமா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வைக்கிறது, அதுதான் நடக்குது. பியூர்லி கோயின்சிடன்ஸ். ஏன்னா நீங்க வந்து இங்கிலாந்து 6 கேட்ச் விட்டாங்க, அந்த 6 கேட்சை பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு சேஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கடைசி 35ல 4 விக்கெட் எடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ அப்போ வந்து தோத்து போயிருந்தாலும் நம்ம இதெல்லாம் பேசவே மாட்டோம். பும்ராவை மிஸ் பண்ணிட்டோம் தான் நம்ம எல்லாம் பேசுவோம். பட் நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா கோயின்சிடன்ஸ். இன்னொன்னு, சிராஜுக்கானா இது வந்து மைண்ட்ல பயங்கரமா ஒர்க் ஆகுதுங்க. பும்ரா இல்லாத போது சிராஜுக்கு என்ன பண்றாருன்னா, நான் தான் போட்டு வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த செல்ஃப் பிலீஃப் பயங்கரமா வந்துருது. நான் தான் லீடர், நான் எப்படினாலும் மேட்சை வின் பண்ணி கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி அவர் வந்து மனசுல வச்சு அதை வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. ஸோ விச் இஸ் ஹெல்பிங் இஸ் bowling. சில பேருக்கு தான் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி பிரஷர் வந்து ஹெல்ப் பண்ணும். சிராஜ் வந்து இந்த சீரீஸ் வந்து எவ்வளவு பந்துகள் நான் போட்டிருக்காருன்னு நான் சொல்றேன். 1000க்கும் மேற்பட்ட பந்துகளை சிராஜ் போட்டிருக்காரு. டு கிவ் யூ தி எக்ஸாக்ட் நம்பர், 186. 1113 பந்துகள் போட்டிருக்காரு சிராஜ். இன்னொரு 1000க்கு மேல போட்ட யாருன்னா கிறிஸ் வோக்ஸ், 1086 பந்துகள் போட்டிருக்காரு. பும்ரா வந்து 718 பந்துகள் போட்டிருக்காரு 3 டெஸ்ட் மேட்ச்ல. ஆக்சுவலி பும்ரா நம்ம ஒண்ணு பாராட்டுறீங்க, அவர் வரும்போது முத்துக்க வளைச்சு வேற லெவல்ல கொடுத்துட்டாங்க போறாரு எஃபர்ட். 200 பந்துகள். ஏன் இப்ப பும்ரா வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்ககிட்ட சொன்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் 140+ போட்ட பந்துகளோட சதவிகிதம் பாத்தீங்கன்னா 40%. அடுத்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல லார்ட்ஸ்ல அது வந்து 26% டிராப் ஆயிடுச்சு. அந்த 140+ வேகம் போடக்கூடிய பந்துகள். அங்கேயே அவர் பாடி வந்து கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சுது. இங்க பேக் டு பேக் 3 and 4 ஆடும்போது, ஃபோர்த் மேட்சும் அவர் ஆடின போது அவர் போட்ட பந்துகள் 140+% பார்த்தோன்னா 0.70, நாட் ஈவன் 1% அப்படின்ற போது ஆல்ரெடி பாடி அடி வாங்கிடுச்சுங்க பும்ரா. பட் அதை தாண்டி அவர் உசுரை கொடுத்து போலிங் போட்டிருக்காரு. ஓகேப்பா, நான் சில இது ஒரு பக்கம் நீ பென் ஸ்டோக்ஸ் நம்ம பேசணும், ஜோ ரூட் உனக்கு இதுல சச்சின் பண்ணுவாரா என்ன நினைக்கிற? வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு பேட்டிங் ஜோ ரூட்ல, தி லெஜெண்ட். ஏங்க ஜோ ரூட் லெஜெண்டுங்க. பட் எனக்கு எப்பவே சில விஷயங்கள் தோணும். அந்த மாதிரி தோன்றது என்னன்னா, சச்சின் ரெக்கார்ட் வில் ரிமைனுங்க. சச்சினோட 200 டெஸ்ட் ரெக்கார்டு. என்ன சொல்ற? ஒரு 34 வயசு ஆகுது ஜோ ரூட்டுக்கு, இன்னும் 4 வருஷம் ஆட மாட்டார் அட்லீஸ்ட். நான் ஒன்னேன்னு சொல்லிட்டான், அலிஸ்டர் குக் இதே மாதிரி தான் இருந்தாரு. அலிஸ்டர் குக் 32 வயசுலயே 10,000 ரன் 11,000 ரன்னுக்கு வந்துட்டாரு, செஞ்சுரிஸ் எல்லாமே இருந்தாரு. அவர் வந்து இப்பதான் அவருக்கு வந்து 38 40 ஆடுது. அவர் ரிட்டையர் ஆகி பல யுகங்கள் ஆகுது. இவங்கெல்லாம் என்னன்னா திடீர்னு பாருங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. பிராடுக்கு வந்து 614 விக்கெட். நம்ம பார்த்தோம் கமெண்ட்ரியில எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து ஒரு ஃப்ரெஷ் சின்ன ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி இருக்காரு, ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி இருக்காரு. அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. கரெக்ட் மச்சான். ஒரு பவுலர்ன்றது நீ முரளிதரன் வந்து 180ன்றது பவுலர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உனக்கு தெரியும்ல, என்ன கஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன்றது, இது நாட் ஃபிட்னஸ் பத்தியே பேசல, நான் ஃபிட்னஸ் ஆங்கிள்லயே பேசல. இவங்கெல்லாம் வந்து திடும்னு ரிட்டையர் ஆயிடுவாங்க. அண்ட் 704 ஆக மாட்டாரு.
நீங்க ஒன்னா அவனுக்கு சொல்லிட்டா இங்கிலாந்து ஒரு ரெக்கார்ட் அவங்க வச்சுக்கணுன்றதுக்காகவே ஜோ ரூட்டை ஆட வச்சு தாண்ட வைப்பாங்க. பட் என்ன தெரியுமா, அவரே பாரசி நான் பேசுறது நீ அவர் ஆட வைக்கணும் அவசியம் கிடையாது. ஈ செலக்ட் ஹிம்செல்ஃப் பிகாஸ் வச்சு வெளுத்துட்டு இருக்காரு வேற லெவல் அப்படின்ற போது வருஷத்துக்கு 20 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்கடா நீ, அவர் 3 வருஷம் ஆனாலே போதுமே. இல்ல நான் ஒன்னே சொல்லிடுறேன். அதாவது ஜோ ரூட் வந்து ரைட் ஃப்ரம் 2022 இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன், வேர்ல்டுலயே பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவர் தான். அவர் வந்து லெஜெண்டரி பிளேயர், எக்ஸ்ட்ராடினரி. பட் ஆக்சுவலா இன்னும் 16 மேட்ச் இருக்கு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் சைக்கிள்ல, WTC சைக்கிள்ல 16 மேட்ச் இருக்கு இன்னும் பாக்கி. அதுல 5 வந்து ஆஸ்திரேலியால போய் ஆடுறாங்க. சோ ஆஸ்திரேலியால இது வரைக்கும் ஜோ ரூட் வந்து பெரிய லெவல்ல ரன் அடிச்சது இல்ல, செஞ்சுரியும் அடிச்சது இல்ல. இல்ல அதுல ஒரு விஷயம் நீ சொல்லணும், அவர் 100 அடிச்சது இல்ல, அவர் ஆவரேஜ் ஸ்டில் 35, நாட் a bad average. 35 ஓகே. நான் எப்படி தெரியுமா அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லன்னா சொல்லு. WTC இந்த சைக்கிள் 27 வரைக்கும் போகுது. 2027 வரைக்கும் போகும்போது பார்க்கும்போது இந்த 16 மேட்ச் இருக்கு. சோ இந்த 16 மேட்ச்ல 32 இன்னிங்ஸ். அந்த 32 இன்னிங்ஸ்ல இவருக்கு பேட்டிங் கிடைக்கும் இல்ல, ஆமா மேக்ஸிமம் 32, 26 இன்னிங்ஸ் கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம். 26 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸுக்கு ஆவரேஜா இவர் 40 ரன் அடிச்சால் கூட க்ளோஸ் டு ஒரு 900 ரன்ஸ் தான் அடிப்பாரு இந்த சைக்கிள் முடியறதுக்குள்ள. Then he has to play one more cycle to get another 1000 runs. அவர் 2500 ரன்ஸ் இன்னும் ஷார்ட்டா இருக்காரு. அவர் ஆடுவார், நான் சொல்றேன் 4 வருஷம் ஆடுவாரு. அது அப்படி 4 வருஷம் ஆடினார்னா மேபி பாசிபிலிட்டி. பட் அதை விடுங்க. பட் ரன்ஸை வச்சு we are not going to say who is best ன்னு சொல்லிட்டு சச்சின் will remain the best. அது தலைவன் தான். என்ன டவுட் உனக்கு? அவ்வளவுதான். கடவுள் தான், அதெல்லாம் நான் போக மாட்டேன். சரி, இப்ப வந்து அந்த பக்கம் நீ பார்த்தனா இங்கிலாந்துல வந்து சில பாராட்டுக்குரிய ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா ஜாக் கிராலி, பென் டெக்கட், ஆலி போப்பும் ஒரு 100 அடிச்சது பார்த்தோம். பென் டெக்கட் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடினாரு. ஜோ ரூட் ஆஃப்கோர்ஸ் வேற லெவல் ஆடினாரு. ஜேமி ஸ்மித் அவரும் நல்லா ஆடினாரு. பட் இந்த இடத்துல ஒரு பிரஷர்ல காலி ஆயிட்டாரு. ஹாரி ப்ரூக் அவர் தான் நெக்ஸ்ட் பிக் திங் இங்கிலாந்து நம்புறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் இங்கிலாந்து பக்கம் மொமெண்டம் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணம் அவரோட அந்த அதிரடியான பேட்டிங். கடைசியில் ஜோ ரூட் விக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி அந்த கட்டத்தில் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஆஷஸ் இவங்க போகிறாங்க இங்கிலாந்து, அதில் வந்து ஹாரி ப்ரூக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றது இங்கிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே மாறும். அவரும் அனதர் கிரேட் பிளேயர் டு சென்சேஷனல் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பென் ஸ்டோக்ஸ் அட்டகாசம். ஆட்கின்சன் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ள வந்தாலும் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இங்கிலாந்து ஒரு விஷயம் நம்ம பாராட்டணும், நம்ம சிராஜ் ஒர்க்லோட நம்ம பேசின அளவுக்கு இவங்க எது பார்த்தோன்னா கிறிஸ் வோக்ஸ் இல்லாம அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன மாதிரி ரொட்டேட் பண்ணி போட்டாங்க அப்படின்றது நம்ம பாராட்டி ஆகணும். நானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் லெட்ஸ் கம் டு, நான் இப்போ உங்ககிட்ட சின்னதா டக்குன்னு ஒரு இது கேள்வி கேட்க போறேன், நீ அதுக்கு பதில் சொல்றாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உனக்கு மார்க் 10க்கு எவ்வளோ இந்த சீரீஸ்ல? 10க்கு 8. கேஎல் ராகுல் 9. சுபன் கில், நான் மெயின் பிளேஸ்ல தான் கேட்க போறேன். சுபன் கில் 9. கேப்டன்சிக்கு எவ்வளவுப்பா சுபன் கில்? அதை சேர்த்துதான் அவர் பேட்டிங். அதான் ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் இந்த சொல்லிடுறேன். என்னையா அது சேர்த்து எப்படி ஆகுப்பா? அப்ப பேட்டிங் எவ்வளவு? பேட்டிங் அண்ட் கேப்டன்சி சேர்த்து நான் 9 மார்க் கொடுக்குறேன் அவருக்கு. அது பெரிய. இப்ப பேட்டிங் எவ்வளவு? ஏன் பஜனை இருக்கு? இல்ல கேப்டன்சிக்கு வந்து நான் வந்து ஐ வில் கிவ் 7. அண்ட் தென் பேட்டிங்க்கு நிறைய கொடுத்து நான் ஒரு ஆவரேஜா ஒரு 9 சொல்றேன். இல்ல கேப்டன்சிக்கு எவ்வளவு சொன்ன? 7 தான் கொடுக்குறேன். அப்ப பேட்டிங் 2? 7+2 இல்லங்க. நீங்க வந்து இப்ப ஆவரேஜ் போடும்போது இதுக்கு ஒரு 7, அதுக்கு ஒரு 10 out of 10 அப்படின்னு போட்டு ஒரு ஆவரேஜ். நீ பேட்டிங் எவ்வளவு? சுமன் கில் பேட்டிங் 7? பேட்டிங் 7? பேட்டிங் 7 லாம் கிடையாது, 9 8 கொடுங்க. இல்ல பேட்டிங் 9, கேப்டன்சி 7. பேட்டிங் 9, கேப்டன்சி 7. அப்படி சொல்ல. ஓகே, பேட்டிங் 9, கேப்டன்சி 7ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது ரவீந்திர ஜடேஜா அகைன் 9. 9 வேற லெவல். ஓகே, அடுத்தது நம்ம பையன் வாஷிங்டன் சுந்தர் 9. ஓகே, முகமது சிராஜ் 10. அவர் மட்டும்தான் 10 out of 10 அவனுக்கு? சான்ஸ் இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு வித் பும்ராஸ் இன்ஜுரி இன் அண்ட் அவுட் he is going to be the spearhead for India for a long time. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து பால் ஆஃப்டர் பால் எஃபர்ட் போடுறது நான் பார்த்ததே கிடையாதுங்க. பிரில்லியன்ட். சரி, அடுத்தது பும்ரா. பும்ரா ஒரு 8.5. பும்ரா ரொம்ப ஹாட் அண்ட் கோல்டா இருக்கு. பட் பாவம் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் பாடி போட்டா தெரியல.
8.5. ஸோ இப்போ நம்ம கேட்டதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நேம்ஸ். அது தவிர ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நேம் உனக்கு மைண்ட்ல வந்து நான் சொல்லு. ஓகே, அடுத்தது ரிஷப் பந்த். ரிஷப் பந்துக்கு ஐ வில் அகைன் கிவ் 10ங்க. இந்த சீரீஸ்ல ரொம்ப டர்னிங் பாயிண்ட். அவர் அடிச்ச ரன்னும் இருக்கு. அவர் ஈச் இன்னிங்ஸ் 100 எல்லாமே அடிச்சிருக்காரு, ரன்ஸ் எக்கச்சக்கமா அடிச்சிருக்காரு. பட் மோர் தென் தட் இஸ் கான்ட்ரிபியூஷன், அந்த ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் தென் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வந்ததுக்கு he will also get 10. ஓகே, ஏதாவது ஒரு நேம்ஸ் மிஸ் அவுட் ஆகுதுன்னா நீ ஆட் பண்ணிக்கோ. கருண் நாயர் பத்தி நான் ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் क्वेश्चन. ஓவரா எப்படி நம்ம how should we see it? 8 innings average 25, ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. see எல்லா இன்ஸ்பிரேஷன் கம் பேக் and all that, பட் ஊருக்கு வரும்போது சர்ஃபராஸ் கான் அந்த மாதிரி ஒரு பேட்டர்லாம் வெயிட்டிங். அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல அப்படின்ற போது இங்க மூவ் ஆன் பண்ணுவாங்களா? எப்படி இல்ல இந்த 2 ஆல் பண்ணிட்டு அப்படியே கருணாநிதி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா? இல்லங்க, பண்ண மாட்டேங்க. ஏன்னா இப்போ இதுல 2 கிரிக்கெட்டர் வந்து பிக்சர்ல வருவாங்க. 2 கிரிக்கெட்ல ஒருத்தர் தான் கோயிங் ஃபார்வர்ட் போவாங்க, சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர். நான் வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டிக் வித் சாய் சுதர்ஷன். கருண் நாயர் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. அவர் போட்ட எஃபர்ட் எல்லாம் ஓகே ஃபைன், பட் ஹி ஹாஸ் டு கோங்க. ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆவரேஜ் ஆர் ரன்ஸை பத்தியே நான் பார்க்கல. அவர் எப்படிலாம் அவுட் ஆயிருக்காரு என்னென்னலாம். ஏன்னா வெளியில போற பாலுக்கு ஒரு 3 வாட்டி அவுட் ஆயிருக்காரு, உள்ள வர பாலுக்கு ஒரு 3 வாட்டி அவுட் ஆயிருக்காரு, ஷார்ட் பாலுக்கு நாட் கம்ஃபர்டபுள். ஸோ இது என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியாது கிடையாது, குவாலிட்டி பேட்ஸ்மேன். ஸோ 3 விதமா வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, ஏதான ஒரு பிரச்சனை இருந்தா நீ அந்த ஒரு பிரச்சனையை நீ சால்வ் பண்ணலாம். உனக்கு வெளில போறதா உள்ள வருதான்ற ப்ராப்ளமும் இருக்கு, எகிர்னாலும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அண்ட் வயசும் ஜாஸ்தியா இருக்கு. வேற சாய் சுதர்ஷன் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் டாப் ஆர்டர்ல ஈ ஷோட் சாய் காமிச்சார், அந்த இடத்துல நான் நிக்க முடியும், ஐ பிலாங் ஹியர்னு காமிச்சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் விஷயம். என்னுடைய வேர்டிக்ட் தான், சாய் வில் ரிட்டைன் ஹிஸ் பிளேஸ். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கருண் நாயர் வந்து கிரிட்டு காமிச்சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், 100% கிரிட்டு காமிச்சாரு. 8 இன்னிங்ஸ் தான், அதாவது ஓவராலா ஒரு 10 இன்னிங்ஸ் இந்தியா ஆடல, 8 இன்னிங்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்ற போது நான் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பிக் நம்பர்ஸ், he needed that big numbers. நீங்க தயவுசெய்து திருப்பி இங்க வந்து இந்தியால அவர் ஆடுவார்னு சொல்லாதீங்க. அப்ப இட்ஸ் அன்ஃபேர் ஆன் சர்ஃபராஸ் கான் மாதிரி ஒரு பேட்டர் உள்ள வரத்துக்கோ, இல்ல அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு பேட்டர் வாய்ப்பே கிடைக்காம உட்கார்த்துக்கோ அப்படின்றதுனால எனக்கு என்ன தெரியுமா, அவரோட பிளேஸ் இங்க, அவர் அங்க ஒரு 100 அடிச்சு அவரே சீல் பண்ணிருக்கணும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 8 இன்னிங்ஸ் அப்படின்றதுனால ஒண்ணு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க, கில்லன் கம்பீர் வெண்ட் ஆல் அவுட் போனாங்க கருண் நாயருக்கு. 8 இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது டெஃபினட்டா அங்க ஒரு மூவ் ஆன் எனக்கு தெரிஞ்சும் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வந்தாச்சு. 2 ஆல் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ற போது, பட் சில நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கன்றதுனால அது பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ரமேஷ், ஒரு விஷயம் ரமேஷ், இந்த சீரீஸ் இந்தியன் சீரீஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல ஒண்ணு இந்தியன் bowlers should be appreciated more than the batsmen, because இங்கிலாந்து பேட்டிங் வந்து செம்ம கதை பேட்டிங், அதே பேட்டிங் தான் இருந்திருக்கு. அதை வந்து இந்தியன் bowlers 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. வேற இங்கிலாந்து bowling தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஹிஸ்டரியில பார்த்ததுலேயே வீக்கஸ்ட் bowling இது. ஸோ அந்த bowling அகெயின்ஸ்டா வந்து நீங்க வந்து பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா 2 டீமுமே bowling வந்து பயங்கர bowling கிடையாது. ஏன்னா 21 100 வந்திருக்கு, இவ்வளவு 100 வந்தது கிடையாது, இவ்வளவு ரன்ஸ் வந்தது கிடையாது. ஸோ bowling வந்து ரொம்ப சுமார் தான் 2 டீமும். அண்ட் சிராஜ் லைட்ன் அப் பண்ணாரு, பும்ரா லைட்ன் அப் பண்ணாரு, ஆகாஷ்தீப் ஒரு மேட்ச் பண்ணாரு, அவங்க டீம்ல ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச் பண்ணாரு, ஆர்ச்சர் வந்து கிளிம்ஸ் காமிச்சாரு. ஸோ bowling வாஸ் வெரி ஆர்டினரி தான் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப ஒரு கேள்வி, நான் சுபன் கில் கேப்டன்சி பத்தி நம்ம பேசும்போது சொன்னோம், அவரோட கேப்டன்சில ஒரு சின்ன முன்னேற்றங்களை நான் பார்த்தேன். ஆக்சுவலி இப்ப நீங்க ஒண்ணுமே நம்ம பேசிட்டு இருந்தோம், நம்ம அந்த கடைசி நாள் வந்து நியூ பால் அவைலபிளா இருந்தப்ப எடுக்கக்கூடாது, அன்லெஸ் த ஓல்ட் பால் இஸ் நாட் டூயிங் எனிதிங் அப்படின்றத பத்தி பேசணும். எடுக்கல, ஸ்டக் வித் த ஓல்ட் பால். அது வந்து பிஸ்கெல்லாம் போச்சு. அவரோட ஃபீல்ட் செட்டப் இனிஷியலா நம்ம அந்த 6 ரன்ல தான் நம்ம வின் பண்ணிருக்கோம் அப்படின்ற போது, அவர் ஜாக் கிராலி பென் டெக்கெட்டுக்கு முதல்ல எடுத்தோன்னா டீப் பாயிண்ட்ல வச்சு நிறைய பவுண்டரிஸை சேவ் பண்ணாரு. அது நிறைய அந்த ஒரு சின்ன முன்னேற்றத்தை பாக்குறேன், பட் டூ ஏர்லி. ஏன்னா நீ சொல்ற மாதிரி இன்னும் போக கன்சிஸ்டன்சி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, இது ஒரு குட் டீம், பொட்டன்ஷியல் டீம். இது ஒரு கிரேட் டீமா மாறணும்னா, குட் டீமுக்கும் கிரேட் டீமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. குட் டீம் வந்து ஒரு சீரீஸ் நல்லா ஆடுவாங்க, மேட்சஸ் வின் பண்ணுவாங்க, பட் கிரேட் டீம்ஸ் வின்ஸ் டோர்னமெண்ட்ஸ், சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க. அப்படின்றதுனால நீ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, பட் நீ இது ஒரு கிரேட் டீமா அந்த டிரான்சிஷன் இருக்கா இல்லைன்னு சில குழப்பங்கள் எல்லாம் பாக்குறியா? அங்கங்க அந்த டிக் ஆஃப் பண்ணுமா, ஒரு நம்பர் 3 ராதர் ஆர் ஒரு நம்பர் 5 அந்த 6 ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன பாக்கெட்ஸ்ல இன்னும் டிக் ஆஃப் பண்ணணுமா?
இல்லைங்க, இது யங் டீம். இப்போ மற்ற டீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ மற்ற டீம்ஸ் இல்லாமல் இப்போ நீங்க சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு மாதிரி இப்போதான் ரீக்ரூப் பண்றாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் ஓப்பனர் இல்லை. ஸோ ஆஸ்திரேலியா தேர் வெயிட்டிங் ஃபார் ஓப்பனர்ஸ். ஆஸ்திரேலியாவுடைய போலிங் அட்டாக்கும் ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், ஹேசல்வுட், லயன் இவங்களுக்கு எல்லாமும் வயசு ஆகுது. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 years இந்த டீம் டெவலப் ஆச்சுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டீம் வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அடுத்த ஒரு டீகேட்ல டாமினேட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஃபார் திஸ் டீம். பிகாஸ் கில்லு 25 வயசு, அவரை சுத்தி ஆடுறவங்க எக்ஸப்ட் ஜட்டு நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க, 25, 26. ஸோ இவங்களுக்குலாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன் டீம் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு 2 years ஃப்ரம் நவ் நீங்க பார்க்கும்போது திஸ் டீம் வில் பி ஒரு நல்ல செம்மையான ஒரு கதை டீம்னு சொல்லிட்டு எல்லா டீமும் வந்து பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த டீம் வளர்றதுக்கு செம்ம சான்ஸ் இருக்கு. அதிக் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க இந்த சிச்சுவேஷன் நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்து வந்து ஃபுல் லீத்தல் அட்டாக் இல்லை. பட் அது இந்தியாவுக்கு தவறு கிடையாது. அவங்க கொடுத்த போலிங்க்கு என்ன பண்ண முடியுமோ இந்தியா சூப்பரா பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு இதுவும் வரும், ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு அகெயின்ஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி அட்டாக் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லாம் வரும். அதெல்லாம் தாண்டக்கூடிய ஒரு அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த அணி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு பிளேயர்லாம் எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, மார்க்கல் மேல ஒரு கோவமே இருந்தது எனக்கு. ஆக்சுவலா அவருடைய வேலையே வந்து சேனா கண்ட்ரீஸ்ல போலிங் இன்னும் பெட்டரா பண்ண வைக்கிறது தான் அவரோட வேலை. நாட் பும்ரா சிராஜ். இந்த பும்ரா சிராஜ்னால மேட்சை வின் பண்ணணுன்றது மார்க்கலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பிளேயர்ஸ் அங்க ஆகாஷ் தீப் ஒரு 6 எடுத்ததோ இல்ல பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் ஒரு 4 எடுத்ததுல அதெல்லாம் வந்து ஒரு புதுசா நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களா பார்க்கலாம். அண்ட் கம்பீரோட அக்ரஷன் போக போக நம்ம பார்க்கலாம். இப்ப இல்லைன்னா அவர் ப்ரெஷர்ல இருந்தாருனா நீ 1-3 உதப்பட்டிருந்தீங்கன்னா கம்பீரோக அந்த 1.5 வருஷம் டெஸ்ட்ல ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கும் அப்படின்றதுனால இப்ப அவரோட ஒரு இதுலயும் பார்த்தோன்னா ஒரு இந்த ஸ்டாட்ஸ் உனக்கு இதுலயே சொல்லாம அந்த ஸ்கோர் புக்ல ஒரு டிக் ஆஃப் பண்ணிக்கலாமா? என்ன கம்பீருக்கு போவியா நீ அப்படி என்ன பண்ணுவ? இல்ல கம்பீர் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த சீரிஸ் வின் பண்ணிட்டனால, இல்லன்னா டெஃபினெட்லி क्वेश्चन மார்க்ஸ் வந்திருக்கும். ஏன்னா இந்தியால தோத்துருக்காரு, ஆஸ்திரேலியா இந்த சீரிஸ் வின் பண்ணல, இந்த சீரிஸ் டிரா பண்ணு. ஏங்க இந்த சீரிஸ் ஆக்சுவலா வந்து டிரா பண்ணிது வந்து இந்தியாவுக்கு வின்னு மாறிங்க. ஏன்னா இந்த டீம் வச்சு நோபடி எக்ஸ்பெக்டட். இந்த டீம் போயிட்டு ஒரு நல்ல டீசெண்டா ஆட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி லேர்னிங் கர்வ்னு தான் நம்ம நினைச்சோம் போகும்போது. பட் இப்போ சீரிஸ் முடியும் போது டிரான்றதே வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய வின்னு. இங்கிலாந்து ஆன் தி அதர் ஹேண்ட், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த சீரிஸ்ல இந்தியா வில் பி த ஹாப்பியர் டீம், இங்கிலாந்து வில் பி டோட்டலி டிசப்பாயிண்டட். பிரெண்டன் மெக்கலமுடைய சேர் ஆடின்னு இருக்கு. நீங்க என்ன பேஸ்பால் இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு வேற போறாரு. நீங்க ஆஸ்திரேலியால போயிட்டு நீங்க வாங்க போறீங்க டெஃபினட்டா. ஏன்னா இந்த டீம் வந்து ஆஸ்திரேலியால எனக்கு தாங்காதுன்னு தோணுது. 4-1 ஆர் ஈவன் மேபி 5-0 அது கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சு ஆஸ்திரேலியன்ஸ் வந்து தே வில் கம். ஆஸ்திரேலியாவுக்கு ஒண்ணுங்க, தே ஃபைண்ட் அ குட் ஓப்பனர். ஆஸ்திரேலியா வந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு டீம். தே வில் கோ ஆல் அவுட். ஸோ அதனால இப்ப மெக்கலமுடைய சேர் ஆடிட்டு இருக்கு, கம்பீர் இது ஃபர்மா இருக்கு. அதுங்க ஓகே, நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. போக போக பிசிசியும் ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஃபிட்டா முழுமையா இந்த என்டையர் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கிற பிளேயர்ஸ் மேல தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பும்ரா எந்த அளவுக்கு நமக்கு தொடர்ந்து அவைலபிளா இருப்பாரா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல ஒரு எந்தெல்லாம் ஒரு இந்தியா வந்து 2-3 இடங்கள்ல வந்து மிகப்பெரிய கேரக்டர் காமிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் நம்புற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மோர் தென் திறமை, உனக்கு தில் இருந்தது, அந்த மைண்ட் இருந்ததுன்னா நீ வந்து யூ கேன் நெவர் பி அ பேட் டீம். கிரேட் டீமா மாறுறதுன்றது வேற, அது ஸ்கில் கன்சிஸ்டன்சி அதெல்லாம். பட் யூ கேன் நெவர் பி அ பேட் டீம். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நானி. நாம வியூவர்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் நாங்க டிஸ்கஸ் பண்ண மறந்திருந்தால் ஐ எம் சாரி. ஏன்னா நாங்க இன்னைக்கு லேண்ட் ஆனேன், நான் 4:30 மணிக்கு தான் வந்தேன், அவன் ஒரு 4 மணிக்கு தான் போடும் அப்படின்ற போது அப்படியே எல்லாம் டயர்டு. சிராஜுக்கு மட்டும் ஓய்வு இல்லை, சிராஜுக்கு 100% தேவை, இந்தியன் டீமுக்கு தேவை, இங்கிலாந்துக்கு தேவை. ரொம்ப ஷெடியூல் டைட்டா இருந்தது. பட் கமெண்ட்ரி பண்ண எங்களுக்கும் அச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு பாயிண்ட் நாங்க மறந்துருந்தா, நார்மலா நான் மறந்தவங்க மறப்பேன், அவன் மறக்க மாட்டான், அவன் கன்னா வச்சுட்டு இருப்பான் அப்படின்றதுனால கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் நானி யூ வாண்ட் டு ஆட் எனிதிங்? எஸ் கண்டிப்பாக. அதாவது இந்தியன் ஃபேன்ஸுக்கு சொல்றேன், கில்லுக்கு தில்லு இருக்கு, வில்லு இருக்கு, டீம் அதனால நல்ல ஜெல்லாவும் ஆயிருக்கு. அதனால சுப்மன் ஜெல். அதாவது கடைசியில எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அந்த ஜெம்ஸ் மட்டும் ஒரு அந்த வெண்டிங் மிஷின் மாதிரி போட்டுட்டே இருக்கான் அவன். அதாவது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி ஃபேவரட் மூமெண்ட்ஸ்
அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூமெண்ட் என்ன அதெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப, ஏன்னா காரசாரமான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஹேண்ட் ஷேக், ரவீந்திர ஜடேஜா, அது ஒரு பென் ஸ்டோக்ஸ், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் லார்ட்ஸ்ல போய் வந்து ஜாக் கிராலி, ஐயோ நான் 200 ஓவர்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, இது நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ் 2-all மட்டும் பார்க்காம, ஐயோ இவ்வளோ காரசாரம் உள்ள இருக்கான்ற மாதிரி சீரிஸ் சூப்பரா போயிருந்தது. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பைசி மூமெண்ட் என்ன? நானி டக்குனு குயிக்கா சொல்லு, ஸ்பைசி மூமெண்ட் இந்த சீரீஸ்ல. ஸ்பைசி மூமெண்ட்னா வந்து சிராஜ் அண்ட் ரூட் 2 பேரும், அந்த சிராஜோடைய ஸ்டார் அட் ரூட், அது வந்து பல கதைகளை சொல்லுங்க. நீங்க வாயில பேசுறதோட கண்ணு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்ணுல அவர் பார்த்த பார்வை, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். ஏங்க லவ் ஸ்டோரி சொல்ற மாதிரி கண்ணுதான் முக்கியம். ஏங்க கண்ணுல நீங்க லவ்வையும் காமிக்கலாம், அக்ரெஷனையும் காமிக்கலாங்க. விஜயகாந்த் கண்ணு பாத்திருக்கீங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்ணை பாத்திருக்கீங்களா? எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி நானி, நீ வந்து உங்க இன்சைட்ஸ் மீண்டும் கொடுத்ததுக்கு. ப்ரெடிக்ஷன் கிங் ஸ்டார்ட்ஸ் குரு அண்ட் வியூவர்ஸ் என்ஜாய் பண்ண. ரொம்ப லென்த்தியா பேசிட்டோம், அதுக்கு காரணம் வேற லெவல் சீரிஸ் போயிருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் லென்த்தியா பேசியிருக்கோம். அண்ட் நன்றி சகோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க, டக் டிக் டிக் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே வட்டா நானி, நீயும் போய் டின்னர் சாப்பிட்றா, எனக்கும் பசிக்குது. ஓகே, தேங்க்யூ.